நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம நாகுக்கு திடீர்னு ஒருத்தர்கிட்ட இருந்து போன் வருது. நாகு அப்படியே சும்மா நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் கீழே உட்காந்துடுறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் பின்புறம் வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வெண்பா கிடைச்சிட்டாங்க. ஆனா இருந்தாலும் வெண்பா காரு டு காரு ஷிஃப்ட் பண்ற போது கீழே விழுந்து வெண்பாவுக்கு அடிபட்டுச்சு. வெண்பா இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலா அவர் பரிமாறாரு. அதை கேட்டதான் நாகுக்கு ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. அதே சமயத்துல நம்ம மல்லி ஒரு பக்கம் கீழே விழுந்து கதறி கதறி தேம்பு தேம்பு வெம்பி வெம்பி அழ ஆரம்பிச்சாங்க. ஐயோ என் மகளே, என் மகன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மேடம் 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 கூல் கூல் கூல், இப்போதைக்கு வெண்பா நல்லா தான் இருக்கா, எந்த ஒரு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நடந்துருச்சு அதை சொல்லதான் நான் வந்தேன், மற்றபடி எதுவும் நடக்கல, விஜய் கூட தான் இருக்காரு, அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு, SKS ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேட்டதுமே உடனே பாக்குறேன் உயிரை கையில பிடிச்சுன்னு வெளியே போயிட்டு ஆட்டோ ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. உடனே ஆட்டோக்காரர் வர, ஆட்டோவில் ஏறி உட்காந்து நம்ம மல்லி போகாத வேகம் என்ன, ஐயோ ஐயோ பரபரப்பான ஒரு வேகத்துல சொருன்னு ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. போற வேகத்துல ஒரு பக்கம் அங்கே போயிட்டு எப்படியாவது வெண்பாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட போறாங்க. போற போது ஒரு பக்கம் நம்ம நாவுகிட்ட ஐயோ நாவு எதனா ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இருக்க. மல்லி நீ எதுக்கும் பயப்படாத, கூட விஜய் தம்பி இருக்காரு, விஜய் தம்பி இருக்கிற வரை யாருக்கும் எதுவும் நடக்காது, நீ உன் மனசுக்குள்ள தேவையில்லாத ஒரு பக்கம் கவலையிலையும் சோகத்தையும் வளர்த்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே நீ சொல்றது நியாயம் தான், சரி ஓகே நான் சைலண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனமா இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் மனசுக்குள்ள 1000 கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்களை வச்சுக்கிட்டு கதறி கதறி அழுந்துன்னு இருக்க. ஆட்டோவில் போயின்னு இருக்கும் போது நம்ம நாகதூரம் வயிற்றுல குழந்தை இருக்கு மல்லி, குழந்தை இருக்கு, உனக்கு புரியுதா இல்லையா, இந்த மாதிரி முட்டாள்தனமா அழ ஆரம்பிக்காத, இந்த மாதிரி நீ பண்றதுனால ஒரு யூஸும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சதான். சரி ஓகே நம்ம தப்பா உணர்ந்துக்கிட்டு இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம தப்பா நாமளே ஒரு பக்கம் திருத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. நான் ஒண்ணு நினைச்சேன், நீ ஒண்ணு நினைச்சேன், நான் உன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்சேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து விஜய்க்கு ஃபோன் பண்றாங்க. விஜய் போனை கட் பண்ணி விட்டுறாரு. ஐயோ விஜய் என் போட்டோ எடுக்க மாட்டேன்றாரு, என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்க. விஜய் தம்பி கொஞ்ச நேரத்து பண்ணு பார் மல்லி, நீ எதுவும் ப்ரெஷர் ஆகாத, நான் இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன், நீ வரதா இருந்தா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. உடனே சரி ஓகே கூலா தான் இருக்கேன், எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ராஜேஸ்வரி ஒரு பக்கம் மல்லிக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன மல்லி நீ பிரெக்னெண்டா இருக்க போல, இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மல்லி கேட்க. நீ பிரெக்னெண்டா இருக்கிறது தெரியும், நீ என்னென்ன வேலை செஞ்சுன்னு இருக்கிறதுன்னு தெரியும், அது மட்டும் இல்லாமல் நீ இன்னும் அது விஜய் கிட்ட சொல்லலைன்றதும் தெரியும். இப்போ நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி உன் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளே, என்னடா ஸ்வீட் யாருக்கும் தரலையாடா, எல்லாம் பொண்டாட்டியில் ஃபர்ஸ்ட் புருஷங்க தான் சொல்லுவாங்க, உன் பொண்டாட்டி சொன்னாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. உடனே பார்க்கணுமே ஷாக் ஆயிருந்த ஒரு பக்கம், என்ன சொல்ற, என் பொண்டாட்டி என்கிட்ட வந்து சொல்லாமல் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சப்போர்ட் மேலே சப்போர்ட் பண்ணுறாரு நம்ம விஜய். உடனே பார்க்கணுமே நம்ம மல்லி எதுவுமே சொல்லலை, ஆனால் அதே சோகம் ஒரு பக்கம் மனசுக்குள்ள கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி ஒரு பக்கம் விஜய் சோகமாக உட்காந்துருக்கா. சரி பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டமான சூழ்நிலை என்கிட்ட எப்படி வந்து சொல்லுவா, மல்லி வந்தது கேட்கலான்னு சொல்லிட்டு மல்லி வந்த உடனே கேட்க ஆரம்பிச்சாரு. ஏன் மல்லி என்கிட்ட எதுவுமே சொல்லலை, என்ன பிடிக்கலையே உனக்கு, என்ன வெறுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. உடனே பார்க்கணுமே நாமளே ஒரு பக்கம் நம்ம பொண்ணா காணும்னு சொல்லிட்டு தேடின்னு இருக்கேன். இந்த மாதிரி சமயத்தில் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி உங்களை நான் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் விரும்பல விஜய், நான் விரும்பல, அதனால தான் சைலண்டா என் மனசை நானே ஒரு பக்கம் கல்லாக்கிக்கிட்டு மௌனத்தோட இருந்தேன், மௌனவே சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தேன், மற்றபடி எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சரி ஓகே புரிஞ்சுக்கிட்டேன், உன்னோட நிலைமை உன்னோட சுச்சுவேஷன் எல்லாமே எனக்கு புரியுது, இதுக்கு மேல உன்னை நான் ஆட் பண்ண மாட்டேன், கவலைப்படுத்த மாட்டேன், நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் சைலண்டா மௌனமே சிறந்தன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அதே சமயத்துல அந்த இடத்துக்கு வந்தா நம்ம போலீஸ் அதிகாரி சும்மா இருப்பாரு. அவரும் ஒரு பக்கம் இந்த கேஸை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயின்னு இந்த குழந்தைகள் எல்லாம் கடத்தின நபர்களை ஒருத்தர் எல்லாம் பிடிக்கணும், அவங்கள வச்சு மேலும் 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 குழந்தை கடத்தின அந்த கேங்கை பெரிய கேங்கை பிடிச்சு அவங்கள உண்டு இல்லை வேறு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்லது ஒரு முடிவு தான். இது நல்லா இருக்குமா இருக்காதா, அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏதை பண்ண போறாங்க அப்படின்ற பல கேள்விகள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிட்டு இருக்கு. எடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தெரிய போகுது. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் அப்படியே தீபக் அந்த இடத்துக்கு வந்து விஜயை பார்த்து தீபக் இருந்து சிரிக்க ஆரம்பிச்சாரு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ஆனந்த சிரிப்பு, எப்படியோ வெண்பா கிடைச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு நம்ம தீபிகாவும் வந்து வராங்க. வரதோட மட்டும் இல்ல மல்லிக்கிட்டே நம்ம விஜய்கிட்டே மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் மன்னிச்சிருங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இது என்னால நடந்த ஒரு தவறுதலான ஒரு விஷயம் தான், உங்களால என் பொண்ணோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும், நான் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் பார்த்தா நான் முட்டாள் மாதிரி தெரியுதா, இல்லை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம மல்லி. உடனே இதோ பார் மல்லி, நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணல, புரிஞ்சுக்கோ தெளிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், ஆனால்
நீ என் தம்பியை கொண்டது உண்மை உறுதி, அதுக்கான பழி வாங்குறது நான் கண்டிப்பாக ஈடுபடுவேன். மற்றபடி வெண்பாவை பழி வாங்கணும், வெண்பாவை இந்த மாதிரி கடத்தணும் அப்படின்ற எந்த நோக்கமும் எனக்கு இல்லை, எல்லாமே தவறுதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஐஸும் அந்த இடத்துக்கு வராங்க. வெண்பாவை நான் பார்க்கணும், வெண்பாவை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஐஸு நடிப்பில் உங்கள் அம்மாவை மிஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு வெண்பாவை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா பேச்சை கேட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அப்பா இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வச்சாரு, என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வெண்பா கிட்ட சண்டை போட மாட்டேன், வெண்பாவும் நானும் சேர்ந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா சின்ன குழந்தை. பரவாயில்ல, சின்ன குழந்தைக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்குவம், அறிவு, திறமை எல்லாமே இருக்கிறா, எப்பா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கே பக்குவம் எல்லாமே இருக்காது, ஆனால் அந்த குழந்தைக்கு இருக்கு, இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து அந்த ஐஸுவை ஆறுதல் பண்ணி மறுபக்கம் வெண்பா கிட்ட பேச வைக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. நம்ம வெண்பா குட்டியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே ஐஸ் வந்து ஓடி வந்து நம்ம வெண்பா கட்டி வச்சு சாக்லேட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்க்கணும் ரெண்டு பேரும், இதுக்கு தானே இவ்வளோ நேரம் காத்துன்னு இருந்தேன், காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கலந்துரையாடல ஈடுபட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் யாருக்கும் நல்ல பிரச்சனை இல்லை. நம்ம மல்லி சீரியல் இன்னும் கொஞ்சம் நல்ல முடிவுக்கு வரப்போது. சிறைகள் அப்படின்ற சீரியல் வந்ததுனால நம்ம மல்லி சீரியலை எடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் ஒரு பக்கம் மிக விரைவாக ஒரு பக்கம் பரபரப்பாக தான் போயிட்டு இருக்குங்க. என்னடா சொல்கிறேன், இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மைன்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மை, பொய்ன்னு நினைக்கிறவங்க பொய், ஆனால் இது உண்மை தான். உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நீங்களே ஒரு பக்கம் மனசில் ஆறுதல் படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்றைக்கு மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.